ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய கிருபை பெரியது. நீ செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்கிறோம். இந்த 4வது மாதத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதமெல்லாம் எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தந்து நீர் எங்களை ஆண்டு வழிநடத்தி உம்முடைய சித்தத்தின்படியே பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய ஆராதனை வேளையிலும் நீர் மகிமையாய் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடும் வாஞ்சியோடும் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் பொருத்தனிலோடும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தை சபையை நீ போஷித்து காப்பாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வரோம். ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிற வியாதி, பலவீனம், வயோதிபம் எதுவாக இருந்தாலும் அவள் எல்லாருக்கும் உம்முடைய கிருபையை கட்டளிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையிலும் பாடல்களையும் ஆவிக்கேற்றபடியும் ஆண்டவரே ஜெபங்களையும் முற்றிலுமாய் நீ பொறுப்படும். ஆவியோடும் பாடு, கருத்தோடும் பாடு. ஆவியோடு விண்ணப்பம் பண்ண, கருத்தோடு விண்ணப்பம் பண்ண தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வர்ஷிப் நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மையே உயர்த்தி காண்பிக்க, உண்மையிலே நாங்கள் இன்னும் பலன் கொள்ள கிருபை தருவீராக. இப்படி வார்த்தைகளுக்கு எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனை நிலையும் தேவன் மகிமைப்படுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதுமாக நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை நாம் மையப்படுத்தி முதலாவது பாட்டு ஆகிய மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு என்று என்ற பாடலை நாம் பாடுவோம். மகிமையுள்ள பரமராஜ மகிமையோடென்று, மகிமையுள்ள பரமராஜ மகிமையோடென்று உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே, உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. புதிய தூது சபையில் என்று வெளிப்படுத்தவே, புதிய தூது சபையில் என்று வெளிப்படுத்தவே உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கழித்தருளுமே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கழித்தருளுமே. மகிமையுள்ள பரமராஜ மகிமையோடென்று, மகிமையுள்ள பரமராஜ மகிமையோடென்று உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே, உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. கரங்களை நாம் தட்டி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் விழுகிறோம், தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் விழுகிறோம். மகிமையுள்ள பரமராஜ மகிமையோடென்று, மகிமையுள்ள பரமராஜ மகிமையோடென்று உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே, உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. சபை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பிலிப்பியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை முதலாவது நான் வாசிப்போம். 2வது பகுதியாக 1 கொரிந்தியரில் 2வது பகுதியும் நான் வாசிப்போம். இந்த 2 பகுதியும் வாசித்த பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை நாம் செல்வோம்.
முதல் பகுதியாக பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் படிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் மேன்மை பாராட்டுகிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. 3ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய பல காரியங்கள் உண்டு. அதை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அது எல்லாவற்றிலும் பார்க்க அவருடைய ஒரே வாஞ்சை விருப்பம் என்னவென்றால், நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு என்ன செய்யணும், தகுதியாக வேண்டும் என்பதுதான் அவருடைய மேலான உன்னதமான காரியம். அதற்காக எதையும் தியாகம் செய்ய, எதையும் விட்டு கொடுக்க, எதற்கும் ஆயத்தமாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். எதுக்காக? எப்படியாயிலும் அவரோடு கூட என்ன செய்யணும், உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். உயிர்த்தெழுதல் என்பது மிக முக்கியம். அதை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசிக்கப்பட்டு இருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதலே இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா. இந்த கொரிந்தியர் 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இதனுடைய ஆணித்தரமான விசுவாசம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது மட்டுமல்ல, உயிரோடு எழுந்ததுனால தான் நாம் இன்றைக்கு ஜீவிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசுவை அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த காரியத்தில் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்றால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து என்னானார், உயிர்த்தெழுதலில் முதற் பலன் ஆனார். முதற் பலன் கிறிஸ்து என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பவுலுடைய ஒரே வாஞ்சை என்னென்னா, எப்படியாயிலும் அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன செய்யணும், பங்கடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய மேலான ஒரு வாஞ்சை, விருப்பம், ஏக்கம், எதிர்பார்ப்பு. அதற்காகவே தனக்குண்டான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, குப்பை என்று விட்டு அவர் தன்னை தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல் மாத்திரமே. எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் மேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. 17ஆவது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல்
நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் ஆ, மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்ம ஸ்தாபனங்களையோ அல்லது வேற மனுஷரையோ சார்ந்திராதபடி கர்த்தரையே முழுவதுமாக நாம் சார்ந்திருக்கும்போது நிச்சயமாய் அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த வசனத்துடைய கருத்தாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படட்டும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தரோடு நாம் இருக்கிற அந்த உறவை அதிகமாக புதுப்பித்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் அருமையான உயிர்த்தெழுந்த அந்த நாளின் தேவ செய்தியை எத்தனை பேர் திரும்ப கேட்டீர்களோ தெரியாது. நான் திரும்பவும் 2 முறை இதை கேட்டேன். திரும்ப 2 முறை நான் கேட்டேன். ஒரு விசேஷித்த ஒரு தேவ செய்தியாக அதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. சிலர் வாய்விட்டு சொன்னாங்க ஒரு வித்தியாசமான ஒரு தேவ செய்தியாக இருக்கிறது என்று. என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணி அனுப்பினார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சி. முதலாவது தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றும், இரண்டாவது புறஜாதிகள் ஜனங்கள் ஜாதிகள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும், மூன்றாவது தேவனுடைய சபை ஊழியர்கள் சபையே நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். கேட்டிங்களா? எத்தனை பேர் திரும்ப கேட்டிங்களே தெரியாது. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு அதை சென்ட் பண்ணுங்கள், மற்றவர்கள் பார்க்கட்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு மிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான் உயிர்த்தெழுதல் என்று சொல்வது மிக மிக முக்கியம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையானது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்கும்போது, முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் அதுக்கு அப்புறமும் படிப்படியாக அடுத்த உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:20 நாம் பார்த்தோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களே முதல் பலனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து தான் மரித்தோரிலிருந்து எழுந்ததிலே முதல் பலன் என்பது நாம் அறிந்த சத்தியமாக இருக்கிறது. ஆகவே தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசுவோடு கூட அவருக்காக தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உண்மையாக ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, அவருக்காக ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் கூட இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறாங்க. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறாங்க. இயேசு மட்டுமல்ல, மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது உயிர்த்தெழுதலின் வரிசையில் 7 பகுதி உண்டு. அதில் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்வது முதலாவது கிறிஸ்து முதற் பலன். அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கிறிஸ்து தான் முதற் பலன். பின்பு அடுத்த வசனம், அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படும். அவருடையவர் என்று சொல்வது ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய ஆவியானவருடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து முதற் பலன், அவருக்கு சொந்தமான மணவாட்டி சபையானது அது முதற் பலனாக இருக்கிறது. யாக்கோப்பு 1:18 நீ வாசித்தீர்கள் என்றால், நாம் ஒரு விதமான முதற் பலன்கள் ஆவதற்கு சக்தி வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார். 18ஆம் வசனம், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அல்லேலூயா. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும், கரை திரை முதலாண்டு இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக இருக்கக்கூடிய இந்த மணவாட்டி அதுதான் தான் சித்தம் கொண்டு அவருடைய வசனத்தினால் மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார் என்றால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் பிறத்தல், ஆவியிலே ஜலத்தில் பிறத்தல், ஆவியிலே
பலத்தில் என்று 3 விதமான பிறப்பை பற்றி ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆகவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்வது முதலாவது முதற்பலன் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் என்று சொல்வது மணவாட்டி சபை, அதுக்கப்புறம் இரத்த சாட்சிகள், 2 சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்லி 5 கூட்டத்தார் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறார்கள். 6 7வது உயிர்த்தெழுதல் என்று சொல்வது பாவிகள் நீதிமான்கள். விபரம் வேண்டுமென்றால் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடு வெள்ளாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனம் சொல்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாத எவனோ அவன் அக்னியும் கந்தமும் எரிகிற கடலில் தள்ளப்படுவான். அதுதான் 2ஆம் மரணம். ஆக முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான். 2ஆம் மரணத்துக்கு அவங்க அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னென்னா, பவுல் என்ன சொன்னார்? எப்படியாயிலும் அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடையணும், பங்காளியாக இருக்கணும், பங்கு வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட பங்கை இந்த பூமியில் இருக்கும்போதே சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நாம் அவரோடு இருக்கிறோம் என்கிற அந்த பங்காளி இல்லாவிட்டால் உடனாளியாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கேற்றபடி நாம் ஜீவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது எபேசியர் 3:3 நம்மை உடன் பங்காளியாக வைச்சிருக்கிறார். 3:3 ஒரே புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாக ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாக கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு பாருங்க. அதாவது புறஜாதிகளாகிய நம்மை அவருக்கு உடன் சுதந்திரவாளிகளாக உடன் பங்காளிகளாக எதிலே மாற்றியிருக்கிறார்? சுவிசேஷத்தினால, சுவிசேஷத்தின் மூலமாக அவங்க உடன் சுதந்திரவாளிகளாக மாறி இருக்கிறார்கள் என்று நாம் எபேசியர் 3:3 நாம் பார்க்கிறோம். அதை குறித்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் சுவிசேஷத்தினால நாம் பெற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்துவுக்கு நான் என்ன ஆகிறோம்? உடன் பங்காளி ஆகிறோம், உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:39 சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தமானது உங்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும். வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். வாக்குத்தத்தமானது உங்களுக்கு, அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். யார் தூரத்தில் இருக்கிறவங்க? நாம் தான், புறஜாதிகள் தான். தூரமாயிருந்தோம், அந்நியராயிருந்தோம், பரதேசிகளாயிருந்தோம். ஆனால் சுவிசேஷத்தினால கிறிஸ்துவோடு கூட உடன் பங்காளியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது தான் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புறஜாதியார் மத்தியிலே ஒரு நிறைவு உண்டாகும். இந்த ரகசியம் முற்காலத்தில் வெளிப்படவில்லை. 3:6 எபேசியர் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம் பாருங்கள். முற்காலங்களில் இந்த ரகசியம் இல்லை. ஆனால் புறஜாதியராக நமக்காக இங்கே சொல்லப்பட்டுகிற வார்த்தை இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். புறஜாதியராகிய நாம் அவருக்கு உடன் சுதந்திரவாளிகளாக பங்காளிகளாய் மாற்றப்படுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது சவுலை பவுலாக மாற்றின பிற்பாடு ஒரு சொன்ன வார்த்தை என்னன்னா, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். சவுல் பவுலாக மாற்றப்பட்ட பிற்பாடு சொல்லப்படுகிற காரியம், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும்
இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக அனனியா இவ்விதமாக பவுலை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரஜாதியாருக்காக விசேஷித்தமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். பேதுரு யூதருக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அப்போஸ்தலனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சுவிசேஷத்தின் மூலமாக நாம் உடன் பங்காளிகளாய் இப்பொழுது மாறி இருந்தால்தான் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியும். எதுவுமே இல்லை, எல்லோரும் எழுந்திருப்பாங்க, எக்காலம் துணிக்கும் என்று சொல்லி உற்சாகமாக சில சொல்லுவாங்க, நடக்காது. எல்லாரும் அல்ல, அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக தண்ணீர் ஞானஸ்நானத்தினாலும் அபிஷேகத்தினாலும் சுவிசேஷத்தினால உடன் சுதந்திரவாளிகளாக இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த உயிர்த்தெழுதலில் என்ன செய்ய முடியும், பங்கடைய முடியும். அது பிற்பாடு அல்ல, இப்பொழுதே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கும்போதே. ஆகவே தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அந்த காரியத்தை குறித்து படிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். இப்படி எல்லாம் விசுவாசத்தினால தான் எல்லாமே கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தாங்க. கீழே இருக்கா, படிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றாங்க. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை பாருங்க. முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்வது ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல். ஆமேன். சாதாரண உயிர்த்தெழுதல் அல்ல, கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்திருக்கக்கூடிய அந்த உயிர்த்தெழுதல் தான் மேன்மையான உயிர்த்தெழுதல். அது விசுவாசத்தினால் நமக்கு உண்டாகிற காரியம். பவுல் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் பிலிப்பியரில் 9ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டா இருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கு என்று சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. இப்படி நான் அவரையும் அவர் உயிர்த்தெழுதலையும் நான் அடைய வேண்டும் என்று விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியில் இருக்கும்போதே, சபையில் இருக்கும்போதே நாம் அவருக்கு உடன் பங்காளிகளாக சுதந்திரவாளிகளாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்கு கிடைக்கும். அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பங்காளி உறவும் சரி பனைமரத்து நிழலும் சரிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? பனைமரத்து நிழலும் சரி, பங்காளி ஏன் பனைமரத்தில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கே நீண்டு போயிடும். அதுபோல் உறவு நீண்டு போகக்கூடாது. உறவு எப்படி இருக்கணும்? அவரோடு சேர்ந்து அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய அந்த உறவு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே முதலாவது சுவிசேஷத்தினால பிரஜாதிகள் சுதந்திரவாளிகளாக மாற்றப்படுகிறாங்க. அதுக்கு நாம் சுதந்திரவாளியாக இருக்கணும். ரெண்டாவது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் என்ன செய்யணுமா? பங்கடைவதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறாரு? தகுதியை உள்ளாகளாக மாற்றியிருக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான் அதுக்கு என்ன செய்யணுமா? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இப்போ அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய தேவ சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் மிக மிக முக்கியம். எந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தாலும், யார் ரட்சிப்புகளை வந்தாலும் உடனடியாக அவங்க அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் அவர் இணைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடுவில் 2ஆம் அதிகாரம் சரி, அதுக்கு பிற்பாடு 9ஆம் அதிகாரத்தில் சரி, 8ஆம் அதிகாரத்தில் சரி, அவங்க யாரெல்லாம் ரட்சிப்புக்கு ஏற்றபடி நடத்தினாங்களோ அவங்க எல்லாரும் அப்போஸ்தலர் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தொடருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடையணும். அது சபையோடு உள்ள இந்த ஐக்கியம் மிக முக்கியம். சபைக்கு வர்றோம் போகிறோம் இல்லை, அதை விட சபையோடு உள்ள ஊழியத்தில், ஊழியரோடு சேர்ந்து செய்கிற சேவையில், கர்த்தருடைய சபையில் செய்யப்பட வேண்டிய பல வேலைகளில் நாம் எவ்விதமாக செய்கிறோம், நடக்கிறோம் என்கிற இந்த ஐக்கியத்தை நம்ம காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்கிறது?
ஹாய்னு போயிட்டே இருப்பாங்க. அதல்ல, ஃபெலோஷிப் நமக்கு முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்பை விட என்ன முக்கியம்? என்ன இப்போ முக்கியம்? ஜான் பால் சொல்கிறது போல் கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வேண்டாம், ஃபெலோஷிப் வேண்டும். ஹல்லேலூயா. சகோதரர்லாம் ஒன்றுமே சொல்லலை, என்ன சொல்கிறேன்னு புரியல உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன ஷிப்? அது என்ன ஷிப்பு போயிடுச்சு? இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆச்சு? என்ன கப்பல் போச்சு? டைட்டானிக் கப்பலே உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் அதை விட நமக்கு என்ன வேண்டும்? ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. ஐக்கியம். அது எங்கே? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைகளாக இருக்க வேண்டும். அதில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. படிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. 9 குறிப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 21, 22 வசனங்கள். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு இங்கே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். முன்னே எப்படி இருந்தோமா? முன்னுள்ள வாழ்க்கை வேற. முன்னே உலக பிரகாரமாக மாம்சீக பிரகாரமான ஜாதி, ஜனம், கோத்திரம் என்னெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? மாம்சத்தின்படி உள்ள அறிவு என்று சொல்வது மாம்சத்துக்குரியதாக இருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்போது தான் ஆவியான நமக்குள்ளே பிரியமான காரியத்தை செய்வார். ஆகவே வேறுபாடு ஜீவியம் என்று சொல்வது மிக முக்கியம். பிரிக்கப்பட்டு அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நிறைய நாம் பார்க்கிறோம். அந்த வேறுபாடு ஜீவியம் செய்யும்போது தான் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் முதல் பேதுருடைய பிரசங்கத்தினால அநேகர் ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்திமதி என்னென்னா 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. இந்த சந்ததி எப்படிப்பட்டது? மாறுபாடுள்ள சந்ததி. அதை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடான ஜீவியத்தை நாம் காத்துக்கொண்டு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலும் சபையின் ஐக்கியத்திலும் தேவனுடைய ஊழியங்களிலும் நாம் பங்கு பெறும்போது தான் வரப்போகிற உயிர்த்தலையும் நமக்கு பங்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் நம்மை ஆயத்தப்படுத்த பரிசுத்த ஆவியார் மூலமாக தேவனுடைய சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளினுடைய ஆதிக்கம், இருளினுடைய ஆளுகைக்குள்ளே நாம் இராதபடிக்கு, அந்த பின்மாற்றத்தின் வல்லமைக்கு இடம் கூடாதபடிக்கு இதெல்லாம் கூட்டி வழங்கும்போது ஒரு நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். நீங்கள் இருக்கும் சபையினுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதை எப்போதும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். தேவன் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கும்போது அதை நீங்கள் பாதுகாத்து கொள்ள, அதை பின்பற்றி அதன்படி ஜீவிக்கும்போது தான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? பங்கு பெற முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் வரப்போகிற அந்த உயிர்த்தலையும் பங்கடைய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுதே சொல்லுவாங்க இல்லையா, அறையில் ஆடினா தானே அம்பலத்தில் ஆட முடியும். இங்கே உள்ள காரியங்களில் சபைக்குள்ளே, சபையிலே, ஊழியங்களிலே நாம் எவ்விதமாக பங்கு பெற்று செயல்படுகிறோமோ அதை பொறுத்து தானே ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, முதலாவது சுவிசேஷத்தினால பிரஜாதிகளாக இருந்த நம்மை உடன் பங்காளிகளாய் கொண்டு வந்து நமக்கு பங்கு கொடுக்கிறார். 2வது நாம் பார்த்தோம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கை தந்திருக்கிறார். அதை நாம் இழந்து போகக்கூடாது. 3வதாக எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பார்கள்.
கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவனிடத்திலே பங்கு. பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நாம் ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையை எப்படி செய்யணுமா? முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அப்படி வீடு இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த பங்கு நமக்கு கிடைக்கும். கிறிஸ்துவனிடத்தில் பங்கு ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்து பற்றி கொண்டிருப்போமே நாமே அவருடைய வீடாயிருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ நம்ம ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை விட இப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்க்குறீங்களா? ஆலயம் என்றாலும் ஊழியம் என்றாலும் ஏதாவது ஒரு காரியம் என்றால் எவ்வளவு துடிப்பு, எவ்வளவு வேகம், எவ்வளவு விவேகம், எவ்வளவு எச்சரிக்கை, எவ்வளவு உற்சாகமாக இருந்தோம். அந்த உற்சாகம் இப்பொழுது இருக்கிறதா? ஆதியிலே கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறையுண்டு. எபேசு சபையை பார்த்து சொல்ல, எல்லா நல்ல காரியம் இருந்தாலும் ஆதியிலே கொண்ட அந்த அன்பு குறைந்திருக்கும் என்றால், ஆதியிலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை விசுவாசம் குறைந்திருக்கும் என்றால் எப்படி கிறிஸ்தவத்தில் பங்கு கிடைக்கும்? ஒரு மனிதனுடைய ஆரம்பத்தை பார்க்கணும், முடிவு நல்லா இருக்கணும். நம்மளாம் முடிவு காலத்தில், கடைசி யுகத்தில் வந்திருக்கிறோம். இந்த தலைமுறையோடு சரி, இனி காலங்கள் இல்லை, இனி காலம் செல்லாது. அப்படி என்றால் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம் எவ்வளோ ஜாக்கிரதை இருக்கணும்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்குது. படிங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் நிறைய சொல்லியிருக்குது. அப்படி என்றால் கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். நாம் எவ்வளவு ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டு ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை என்ன செய்யணும்? முடிவு பரியந்தம். அப்படி இருந்தால் தான் நம்ம கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட நாட்கள், சபைக்கு வருகிற காரியங்கள், ஊழியத்தில் ஈடுபடுகிற காரியங்கள், எங்களுக்கெல்லாம் இன்னும் அப்படி தான் துடிப்பு இருக்குது. அந்த ஆரம்பத்தில் கூட அதே சந்தோஷம், அதே நம்பிக்கை, அதே விசுவாசம் அதில் குறைஞ்சதாக எங்களுக்கு தெரியல. இன்னும் ஏதாவது செய்யலாமா, இன்னும் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யலாமா என்ற துடிப்பு தான் இன்னும் எங்களுக்கு இருக்குது. அந்த நாடி துடிப்பு எப்போ போகும்போது தெரியாது. அது வரைக்கும் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. இப்போ அவரிடத்தில் பங்கு வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்தில் கொண்ட காரியங்களை விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்துவனிடத்தில் பங்கு வேண்டும். ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டும். கொலோசியரில் அந்த வளர்ச்சியை பற்றி சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. இப்படிதமான ஒரு வளர்ச்சியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். முடிவு பரியந்தம் அப்படி நிலைத்திருக்கும் போது தான் உயிர்த்தெழுதலிலும் கூட நமக்கு பங்கு இருக்கும். கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இருக்கும். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு இருக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நீதிமொழிகள் 4:23 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கடைசி வரைக்கும் அதில் நாம் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. ரூத்துடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். மோவாப் தேசத்திலிருந்து மாமியாரை நம்பி, கர்த்தரை நம்பி அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்த அந்த ரூத்தினுடைய அறிக்கை என்ன? ரூத்தின் அறிக்கை என்ன? நீர் இருக்கிறதுல நான் இருப்பேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. ஆமாம். எப்படி திருமணத்தில் சொல்கிறாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். ஆமாம். இப்போ நாம் யாரோட நிச்சயம் பண்ணப்பட்டிருக்குது? டீச்சருக்கு நிச்சயம் ஆயிடுச்சு.
எங்களுக்கு நிச்சயம் ஆயிற்று. எங்கே? இயேசுவோடு கூட நிச்சயம் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. முத்திரை கொடுத்துட்டாங்க. ஆவியின் முத்திரையை பெற்று நாமும் கூட முதற் பலனாகும்படிக்கு இப்போ தவிச்சு கொண்டிருக்கிறோம். வேதம் அப்படித்தானே சொல்கிறது. ஆகவே அந்த ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காத்து கொண்டால், அந்த விசுவாசத்தை காத்து கொண்டால் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இருக்கும். அப்போ கிறிஸ்துவோடு கூட நாமும் அந்த உயிர்த்ததில் பங்கடையலாம். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருப்பான். இதற்காகத்தான் கற்புள்ள ஒரு கன்னிகையாக நம்மை தெரிஞ்சிருக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, பவுல் சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடினால உங்களுக்காக தேவ வைராக்கியமான பாருங்க, உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி என்றால் கற்புள்ள கன்னிகையாக கடைசி வரைக்கும் நாம் செய்த அறிக்கையில் உண்மையாக இருக்கும்போது கிறிஸ்துவனிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். 4வது பிலிப்பியர் 1:7 நாம் படிக்கலாம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி இருக்கிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களாக வேண்டுமாம். அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்துக்கு கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது தேவனுடைய ஈவு. அவருடைய ஈவினால்தான், இரக்கத்தினால்தான் ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். கிருபை கிருபை என்று நிறைய பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டுடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபைக்கு பங்குள்ளலாக வேண்டும். பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக சோதனையோடு கூட அதை தாங்கி கொள்ள, அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள போக்கையும் அவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் கட்டப்படுகிறோம். அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே கட்டப்படுகிறோம். 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி, பவுல் சொல்றார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். சரி, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே என்று பவுல் சொல்லும்போது நாம் அந்த கிருபைக்கு பங்காளியாக இருக்க வேண்டும். கிருபைக்கு பங்காளியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளவு நம்மை ஆண்டுக்கு முன்பாக தாழ்த்துகிறோமோ அவ்வளவு கிருபை. யாக்கோப்பு 4:6 நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆக நாம் எவ்வளவு ஆண்டு சமூகத்தில் தாழ்த்துகிறோமோ அவ்வளவாக கிருபை நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் நாம் எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:15, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன பெறுகிறது? கிருபை பெருகிட அருள் எண்ணில் பொழிந்து கிருபை மேல் கிருபை அடைய செய். பாட்டு பாடி முடிச்சுட்டோம் முதல்லையே. ஆக அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். ஆகவே தான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொல்லி அடிக்கடி நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அவ்விதமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது கிருபை என்ன செய்யும்? பெருகிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் கூட, பிலிப்பியர் 2:12, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்பொழுது கிருபை உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். 103வது சங்கீதத்திலேயும் கூட அவருடைய கிருபையை பற்றி நாம் படிக்கிறோம். 103:11,
பூமிக்கும் வானம் எவ்வளவு பாருங்க, உயரம் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியங்களை நாம் செய்யும்போது, அநேக ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கும்போது கிருபை பெருகிக்கொண்டே இருக்கும். கிருபைக்கு பங்குள்ளாக இருப்போம். அதுதான் பிலிப்பியர் 1:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாடுகளுக்கு பங்கு அல்ல, இங்கே கிருபைக்கு பங்குள்ளாய் இப்பொழுதே இந்த பூமியில் இருக்கும்போதே அநேக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபாசனமாக இருக்கிறார். அந்த கிருபையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து நாம் ஸ்தோத்திர பலிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 2 பேதுரு 1 2, 3, 4 வசனங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஆமென். திவ்ய சுபாவத்துக்கு பங்குளாய் மாறணும். டிவைன் நேச்சர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு தான் கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். இச்சையினால் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குளாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அது நமக்கு என்ன கொடுக்கிறது? திவ்ய சுபாவம் மாறணும். சுபாவம் மாறாமல் நம்ம ஊழியம் செய்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சுபாவம் கட்டப்படணும். நம்முடைய சுபாவம் கிறிஸ்துவின் சிந்தை உள்ள சுபாவமாய் காணப்படணும். அதுக்காகத்தான் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறான். நான் வாசித்த அந்த பகுதியை நீங்கள் திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குழலாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு தந்திருக்கிறார், அளித்திருக்கிறார். 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 5ஆம் வசனத்திலிருந்து இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எல்லாவற்றையும் கூட்டி வழங்க வேண்டும். அவ்விதமாக நமக்குள்ள தெய்வீக சுபாவம் உருவாக்கப்பட வேண்டும். இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம் அப்படி இருந்தால் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒரு காலும் இடறிவில மாட்டீங்க. ஆமேன். அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி திவ்ய சுபாவத்துக்கு பங்குளாக மாறணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையில் எவ்வளவு எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனை இருந்தாலும் எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அந்த சிந்தை யோசேப்புக்கு காணப்பட்டது. ஜெயஜீவியம் செய்ய பாவத்தை விட்டு வெளியே ஓடக்கூடிய, ஜெயஜீவியம் செய்யக்கூடிய அந்த ஒரு பூரணம் அவருக்குள்ளே காணப்பட்டது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் அவன் வல்லவனானான் என்று சொல்லி ரோமர் 4:17 வசனத்திலிருந்து 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆபிரகாம்ஸ் ஃபெய்த் என்று நாம் படிக்க முடியும். இப்படிப்பட்ட பூரணம் அந்த நாட்களில் காணப்பட்டது. ரூத்தினுடைய வாழ்க்கையில் என்ன? கீழ்ப்படிதல். ரூத்து கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையில் பொறுமை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் மட்டும்தான் குறைவுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எனக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்வான் என்று தாவீதை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். சுபாவம் மாற்றப்படுகிறது. ஒரு அருமையான வேத வசனம் இருக்கிறது. தாவீதினுடைய வயதான அந்த நேரத்தில், இயலாத அந்த சூழ்நிலையில் அந்த தாவீதுக்கு உதவியாக ஒரு சிறிய வாலிப மகளை கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு? ஞாபகம் இருக்குதுங்களா? பேர் என்னங்க? அபிஷாக். அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் அவளை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு ஜெயஜீவித்தை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே பிரியமானங்களே, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளாக வேண்டும்.
யோவானை குறித்து சொன்னா என்னை குறித்தல்ல, யோவானை குறித்து சொன்னா யார் அவர்? மார்பிலே பொறாமையாக பார்க்குறாங்க பாருங்களேன். அன்பின் சீஷன் இயேசுடைய மார்பில் லீனான் இஸ்லாம் டஸ்டிங் இன் இஸ்லாம்னு பாட்டு பாடுறது போல் அவருடைய மார்பிலத்தை சாய்ந்து கொண்டிருக்கிற அந்த யோவானை குறித்து நாம் பார்க்குறோம். இப்படி சுபாவங்கள் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளதாக இருந்தால் தான் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். அடுத்த ஒரு பகுதியாக 1 பேதுரு 4:13 பாடுகளுக்கு நாம் பங்காளி ஆகணுமா? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நாம் படிப்போம் என்றால் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கும் நாம் பங்காளியாக மாறணும். பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு. இயேசுவே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. பாடுகளே இல்லாத பரலோக பாதை இல்லை. நெருக்கங்கள் கஷ்டங்கள் இல்லாத பாதை பரலோக பாதை அல்ல. மிகவும் இடுக்கமும் இவ்வழி மெத்த இடுக்கம் நெருக்கம் யார் இது கடந்துடுவார்னு பாடுறாங்க. அப்படி என்றால் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு பாடுகள் உண்டு, ஆனால் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யலாம். 1 பேதுருவில் நாம் படிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 5-8ஆம் வசனத்திலிருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுரிக்க உங்களை என்ன சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாவதாக வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிது அல்ல 10 நாள் பாடுகள். எத்தனை நாளா? 10 நாள் பாடுகள். முன்னே ஒரு அருமையான பாட்டு நம்ம பாடி இருக்கிறோம், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக, இல்லையா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன்.
எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. இந்த பாட்டு எனக்கு பாடுறதுக்கு ரொம்ப விருப்பம். பாடு நமக்கு உண்டு, சும்மா இல்லை. இவ்வளோ ஊழியத்தில் நம்ம இருக்கணும்னு சொன்னால் எத்தனையோ பாடுகள் வழியாக நாங்களும் வந்திருக்கிறோம், நீங்களும் கடந்து வந்திருக்கீங்க. அப்படி என்றால் பாடுகளுக்கு, அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளியில் ஆனதுனால என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே உயிர்த்தெழுதலில் நம்ம பங்கடைகிறது என்று சொல்வதற்கு முன்னாடி இந்த பூமியிலே நாம் இருக்கும்போதே உடன் பங்காளிகளாக, முதலாவது சுவிசேஷத்தினாலே உடன் பங்காளிகளாக இருந்தால் தான் நாம் உயிர்த்தெழுதல் பங்கடைய முடியும். அதுக்கு பேஸ் என்னென்னா ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம். அதன் மூலமாக நாம் சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் சபைக்குள்ளே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாருடைய ராஜ்யமாகிய சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆளுகையின் கீழே நாம் காணப்படும் போது நாம் கிறிஸ்துவனிடத்தில் பங்கை பெற்று வருகிறோம். மூன்றாவது, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை கடைசி வரைக்கும், ஃபர்ஸ்ட் லவ், ஆரம்பத்தில் கொண்ட அன்பு, விசுவாச நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருப்போம் என்றால் நிச்சயமாக நம்ம அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். நான்காவது, கிருபைக்கு நாம் பங்காளிகளாக மாறணும். அதுக்கு மனத்தாழ்மை வேண்டும், கீழ்ப்படுதல் வேண்டும். அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஐந்தாவது, திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளலாய் மாறணும். சுபாவம் கட்டப்படணும், சுபாவம் அவருக்கு ஏற்றபடி மாற்றப்படணும். அதைத்தான் தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறார். ஆறாவது, பாடுகளுக்கு பங்கு. அல்லேலூயா. முடிந்ததா என்றால் இன்னொன்று இருக்குது. ஏனென்றால் 7 தான் போறணும் இல்லையா? இப்போ படிங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து தெளிவாக படித்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், உங்களை புத்திமான் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில், கவனிங்க, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், ஆமென், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. வருகிறது கர்த்தருடைய பந்தி. வரப்போகிற ஞாயிறு ஆராதனை கர்த்தர் சித்தம் பண்ணால் நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. வாசித்த இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் இதை கண்டிப்பாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பார்த்துட்டு, நாம் ஆசீர்வதிக்கிற அப்போ கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறது இல்லையா? அப்போது அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம் சரீரமான சபையாக இருக்கிறோம். அதில் பங்கு பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய பந்தியை நாம் என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு யாராவது வரவில்லை என்றால் அவளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? கல்லறிந்து கொள்கிறாங்க. படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எங்கே பாஸ்டர் படித்தோம்? நீங்கள் சொன்னால் தெரியும். புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய பந்தியை நாம் என்ன செய்யக்கூடாது? தவிர்க்கக்கூடாது. ஆயத்தப்படணும், நம்ம சரிப்படணும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து இந்த வசனங்களை பார்க்குறோம். அந்த அடுத்து கீழுள்ள வசனம் படிங்க. 18 இஸ்ரவேலரை பாருங்க. இப்ப மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலியை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்களா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுறாங்க. நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க, பேய்களோட பிசாசோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு எனக்கு மனசில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. அப்படி என்றால் எவ்வளவு சுத்திகரிப்பு நமக்கு அவசியம் பாருங்க.
நம்முடைய செயல், சொல்லு, நடக்கை எல்லாவற்றிலேயும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். அன்றைக்கு சுருக்கமாக அந்த நாளில் அந்த வார்த்தையை வாசித்து முடிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை அறிந்து கொண்டில்லை என்றால் அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் நாம் பங்காளிகளாக மாற நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தகுதி நமக்கு இங்கே இல்லை என்றால் நம்ம உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியாது. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53 முதல் படிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து, கவனிங்க, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அங்கதான் பார்க்கிறோம், கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அதான் உயிர்த்தெழுதல். கடைசி நாள் அவனை எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவேதான் இந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் என்றால் முன்னுமே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், வனாந்திரத்தில் மன்னாவை புசித்த எல்லாரும் வனாந்திரத்திலேயே மாண்டு போனாங்க. ஆனால் இதிலே புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமையை அவருடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் நாம் கர்த்தருடைய பந்தியில் பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் நாம் உறுதியாக இருந்து அதில் செயல்படுவோம் என்றால் வரப்போகிற உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடையலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுதான் அவனுடைய வாஞ்சையே. எப்படியாயிலும் அவருடைய உயிர்த்தெழுதலை நான் என்ன செய்யணும், பங்கடைய வேண்டும், அதற்கு என்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கறது போல இந்த நாளிலே நம்முடைய காரியங்களை ஆராய்ந்து பார்த்து உடன் சுதந்திரம் இருக்கிறோமா, ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்காக இருக்கிறோமா, கிறிஸ்துவனிடத்தில் ஆரம்பத்தில் கொண்ட இந்த பங்கு இருக்குதா, கிருபைக்கு பங்காக இருக்கிறோமா, நம்முடைய சுபாவம் கட்டப்பட்டு திவ்ய சுபாவத்து பங்காக இருக்கிறோமா, பாடுகள் வரும்போதெல்லாம் ஓடி போகிறோமா அல்லது அவரோடு கூட பாடு சகிக்கிறோமா என்றெல்லாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கும்போது தேவன் நிச்சயமாய் தம்முடைய நோக்கத்தை நமக்குள்ளே நிறைவேற்றுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயத்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயத்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த உயிர் தெழுந்த நாள் மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து கர்த்தர் நீ நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகளையும் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து அதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தி உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடினால் நம்ம துதிக்கிறோம்ப்பா. நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் சபையை நீர் ஆசீர்வதித்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தீர். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆலயத்திலே எப்போது நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய அன்பை ருசிக்கிறவர்களாக தேவ ஆலயத்தில் வந்து தேவ அன்பை ருசித்து கடந்து செல்ல சபைக்கும் சபை மக்களுக்கு வேண்டிய விசேஷத்தை கிருபையை தந்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நாளிலும் தேவரீர் நீர் எங்களோடு பேசின வேத வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே எவ்வளோ விசேஷிக்கப்பட்ட ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கும்போது ஊழியங்களை செய்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே எவ்வளோ வசதிகள் வாய்ப்பு இருந்தாலும் எப்படியாகிலும் ஆண்டவரே அவர் கிடைக்கிட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்பமாக குப்பையாக எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணி எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணி உயிர்த்தெழுதலில் ஆண்டவரை பங்கடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு நோக்கத்தோடு இந்த பூமியிலே ஊழியம் செய்து ஆண்டவரை அவர் மரித்தார். ஆண்டவரே அதே போல் நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தாவே எப்படியாகிலும் இன்று நாங்கள் மரித்தாலும் நீர் வரும்போது அதில் நாங்கள் உயிர்த்தெழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலை பங்குள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. இம்மைக்காக மாத்திரம் இந்த உலகத்தில் வாழாதபடி அதற்காக ஆண்டவரே நாங்கள் மன்றாடாதபடி கர்த்தாவே எப்படியாகிலும் ஆண்டவரே நீர் வரும்போது நாங்கள் உயிர்த்தெழுதலை வந்து உயிரடைந்து உம்மில் சமூகத்திலே காணப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை பாராட்டும். சபையின் பிள்ளைகளுக்கு அந்த நல்ல வெளிப்படுத்தலை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே உணர்வுள்ள நல்ல ஒரு இருதயத்தை தந்து ஆண்டவரே வசனங்களை கேட்கிறோம், அதன்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த வசனங்களை மறுபடி தியானிக்க அசைப்பட வேண்டிய கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தான் இன்னும் அநேக வசனங்களை கொண்டு கர்த்தா வார்த்தைகளை கொண்டு அதுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து நீர் எங்களோடு பேசினே இதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் விண்ணப்பங்களிலும் கர்த்தாவே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அடுத்த வார்ந்த பந்தியை பற்றி உம்முடைய சரீரத்தை குறித்தும் உம்முடைய ரத்தத்தை குறித்து எங்களோடு பேசினீரே ஆண்டவரே. அதற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா என்று உதவிட்டு தூரம் போகாதபடி ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தோடு தூரம் போகாதபடி கர்த்தருடைய பாத தண்டையிலே வந்து காத்து நிற்க கிருபை செய்வீராக. சபையிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதியோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு கவலையோடு வந்தவர்களெல்லாம் ஆண்டவரே இந்த சமூகத்தை விட்டு கடந்து போகும்போது சுகமடைந்து செல்லட்டும், சமாதத்தோடு போக உதவி செய்யும். நீர் அதற்கு கிரியை செய்யும் ஆண்டவரே. நீ தொட்டு சுகமாக்கி அனுப்பும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.